ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எபிசோடு வேறு லெவலுங்க. நம்ம காவேரியோட மனசில் ஆசை வந்துடுச்சு, விஜயை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு எண்ணம் வந்துடுது. நம்ம விஜய் சொன்னதே நினச்சி பார்த்துக்கணும், சாப்பிட முடியாமல் தவிக்கிறா. என் குழந்தையோட மிஸ் நீங்கள் அதை விட்டு வேறு என்ன பேச போகிறோன்னு சொன்னதை நினச்சி பார்க்கும்போது நம்ம நிவினும் வந்து எல்லாருக்கிட்டேயும் சொல்கிறாரு, காவேரியே விஜய் கிட்டே என்னை ஏன் அவாய்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறா, அதனால தான் ஒரு மாதிரி இருக்கிறான்னு சொன்னதான். இந்த இடத்துல சாரதாம்மாவும் என் பொண்ணும் மரும புள்ளியும் சேர்ந்து வாழ்ந்தாங்கன்னா நான் பயணிக்கு நடந்து வந்து மொட்டை அடிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த வயசான காலத்தில் அந்த வேண்டுதல் வைக்கிறதும் ரொம்ப நல்லா இருந்தது. ஒவ்வொருத்தவங்களும் இந்த இடத்துல அவ்வளோ ஃபீல் பண்ணுறாங்க. இந்த இடத்துல அம்மாவும் கேட்குறா, நான் உங்கள் பேத்தின்னு தெரியாத முன்னாடி என் மேலே பாசமாக இருந்தீங்களா பாட்டின்னு சொல்லிட்டு, நீங்கள் தெரிஞ்சுக்கின்னு தானே இருந்தீங்கன்னு சொன்னதும், ஆமாண்டா என் வீட்டு குழந்தை மேலே நான் பாசமாக இருக்காத என்ன பண்ணுவேன், அதே போல் உங்கள் அம்மாவும் வந்து உங்ககிட்ட சேருவான்னு சொன்னதும். இந்த இடத்துல கங்காவும் சொல்கிறா, நாங்களாம் நீ எங்கள் வீட்டு புள்ளன்னு சொல்லி தெரிஞ்சு பாசம் வச்சா, ஆனால் அவங்க அம்மா யாருன்னு தெரியாதவே பாசம் வச்சுக்கிறான்னு உண்மையிலே இந்த இடத்துல வேறு லெவல்னு சொல்லுவேன் நான். இங்கே நிவினும் வந்து போய் காவேரி கிட்டே பேசுகிறாரு, என்ன காவேரி ஒரு மாதிரி இருக்குன்னு சொன்னதும், அம்மோட அப்பா இப்படி பேசுகிறாரு. ஆமாம், அவர் கல்யாணம் பண்ணிக்க உன்னை நினச்சாரு, நீ இது பண்ண பேர் என்ன பேச்சு இருக்குது, நீ யாரையோ ஒருத்தரை கல்யாணம் பண்ணின்னு போகிறத அம்முக்காக நீ விஜயை கல்யாணம் பண்ணிக்கலான்ட்டு நிவின் கேட்குறதும், அவள் வந்து ஆமாம் எனக்கு அவரை கல்யாணம் பண்ணிக்கலான்னு நினச்சி ஆசை வந்திருக்கு, ஆனால் அவர்கிட்ட சொன்னால் தப்பாக எடுத்துப்பாரேன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஃபீல் பண்ணுறதும். நிவின் அதெல்லாம் விடு, விஜய் புரிஞ்சுப்பாருன்னு சொல்லிட்டு விஜய்கிட்ட நீங்கள் சொல்லாதீங்கன்னு காவேரி சொல்கிறதும் உண்மையிலேயே நல்லா இருந்தது. ஆனால் எப்படியோ இந்த லாஸ்ட் டைமில் எங்கள் காவேரி வந்து மனசில் விஜயை கல்யாணம் பண்ணிக்க நினச்சது பெருசு. ஆனால் என்ன எபிசோடு தான் வந்து மகாநதியை க்ளோஸ் பண்ணுற இந்த நேரத்தில் கரெக்டாக கொண்டு வந்துட்டாங்கன்ற ஒரு வருத்தம். இங்கே வந்து விஜயும் பாப்பாவும் வீட்டுக்கு போகும்போது அவ்வளோ ஒரு சிரிப்பு. எங்கள் அம்மா மேலே நான் கையை போட்டுக்கின்னு இருந்தேன், கையை போட்டு தூங்கினேன். 2 முறை மிஸ்ஸுன்னு கூப்பிட்டுட்டு பார்த்துட்டு நான் உங்கள் காதில் போய் அம்மானு கூப்பிட்டேன் அப்பான்னு சொல்லி சந்தோஷப்படுறதும், உங்கள் அம்மாவுக்கு கேட்டிருந்தா என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறதும், அந்த இடத்துல அவங்க தான் காதில் வாங்கியிருந்தா என்னை ஏந்து கேட்டிருப்பாங்களேன்னு சொல்லிட்டு சொல்கிறதும். உண்மையிலேயே இந்த இடத்துல அம்மு பாப்பா அவ்வளோ ஒரு தெளிவான அழகான ஒரு பேச்சு ஆர்கியூமெண்ட்டு நம்ம விஜயும் ஆச்சரியப்படுறாரு. இவ்வளோ சின்ன வயசுல இவ்வளோ தெளிவாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு உண்மையிலேயே லாஸ்ட் டைமில் இவ்வளோ சந்தோஷப்படுத்துகிறாங்க வீக்கா ஃபேன்ஸில். ஆனால் 2000 எபிசோடாச்சு தாண்டும் மகாநதி சீரியல் எதிர்பார்த்த எங்களுக்கு தான் ஏமாற்றமாக இருக்குது. அடுத்தது என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். பை பை.